ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? reverse reactions நடக்கிறதுனால so we can use multiple times. So this is called as secondary cells. So what is the difference between the primary cell and the secondary cells? The primary cell, the chemical reactions inside primary cell is irreversible. The chemical reaction inside the secondary cell is reversible. நம்ம திருப்பி அந்த process செய்ய முடியும். ஆனால் primary cell நம்மளால் அது பண்ணவே முடியாது. It cannot be recharged, it can be recharged. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி primary cell வந்து நம்மளால் திருப்பி recharge பண்ண முடியாது. ஆனால் secondary cell நம்மளால் கண்டிப்பாக recharge பண்ண முடியும். So examples of secondary cells are lead accumulator, Edison accumulator and nickel ion accumulator. It is used to secondary cells. It is used to operate devices such as mobile phones, cameras, computers and emergency lights. Primary cell examples நிறைய இருக்கு. Simple voltaic cell, Daniell cell and Lagrange cell, dry cell. Examples of secondary cells are lead accumulator, Edison accumulator, nickel ion accumulator. Primary cell, simple dry cell. So அது structure எப்படி இருக்கும், உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So the dry cell is a type of chemical cell commonly used in a common form batteries for many electrical appliances. It is convenient source of electricity available in portable and compact form. So it was developed in 1887 by A. Syaku of Japan. So dry cells are normally used in small devices such as remote control of TV, torches, camera and toys. A dry cell is a portable form of a Lagrange cell. It consists of a zinc vessel which acts as a negative electrode or an anode. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரை செல் அப்படிங்கிறது எப்படின்னா இட் இஸ் ஈஸி போர்ட்டபிள். நம்ம இடத்துக்கு ஈஸியாக அதை கொண்டு போய்க்கலாம், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காம்பேக்டாக இருக்கும். இப்போ ரிமோட் எடுத்துட்டோன்னா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இந்த ட்ரை செல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிங்க் வெசல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜிங்க் வெசல் தான் இங்கே ஆனோடாக ஒர்க் ஆகுது. இந்த டயக்ராம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்டர் பார்ட் ஆஃப் தி பேட்ரி இல்லை ட்ரை செல்னு சொல்லி பார்த்தோன்னா அது நம்ம ஆனோடாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெசல் contains a moist phase of a sawdust saturated with solutions of ammonium chloride and zinc chloride. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆனோட சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்க. அது அம்மோனியம் குளோரைட் இல்லை ஜிங்க் குளோரைட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்துவாங்க. சில டைம் ரெண்டுமே பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அம்மோனியம் குளோரைட் ஆக்ட்ஸ் as எலக்ட்ரோலைட். ஸோ அந்த அம்மோனியம் குளோரைடை நம்ம எலக்ட்ரோலைட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். Electrolytes are substances that becomes ion in solution acquire the capacity to conduct electricity. ஸோ எலக்ட்ரோலைட்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ எலக்ட்ரோலைட்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ சப்ஸ்டன்சஸ் ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணோம் அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் zinc chloride is to maintain the moistness of the paste being highly hygroscopic. The carbon rod covered with a brass cap is placed in the middle of the vessel. It acts as a positive electrode or a cathode. It's surrounded by a closely packed mixture of a charcoal and the manganese dioxide in a muzzle bag. Here MnO2 acts as a depolarizer. The zinc vessel is sealed at the top with a pitch or a shellac. அடுத்து பார்த்தோன்னா இது சுற்றியும் சார்கோல் இல்லை மேக்னீஸ் டை ஆக்சைடு இந்த ரெண்டுத்தையும் வச்சு நல்லா பேக் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன பேக் மாதிரி பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா MnO2 அப்படிங்கிற டீபோலரைசரை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தோம்னா ஒரு பிச் ஆஃப் ஜிங்க் வெசலை கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் ட்ரை செல் மேக் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை செல்லுக்கு இங்கே ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ரை செல் இஸ் நாட் ரியலி a dry in nature, but the quantity of the water in it is very small, as electrolyte is the form of the paste. In other cells electrolyte is usually as a solution. ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லா செல்லையுமே லிக்விட் ஃபார்மில் இருக்கும். பட் இந்த ட்ரை செல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆக்சுவலி இது ட்ரைன்னு சொல்ல முடியாது, பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால சொல்யூஷன் பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம அது ட்ரை செல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா பேட்ரிஸ். ஸோ பேட்ரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேட்ரிஸ்
is a collection of one or more cells whose chemical reactions create a flow of electron in a circuit. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்ஸ், ஒரு செல் 2-3 செல்ஸ், ஒரு 5-6 செல்ஸ் சேர்ந்துருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பேட்ரி. So all the batteries are made up of 3 basic components: anode, cathode and the electrolyte. some kind of electrolyte. நம்மளோட சொன்ன மாதிரி ஆனோட் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ், அந்த கேத்தோட் இஸ் அ நெகட்டிவ். ஸோ ஆனோட் வந்து பாசிட்டிவ் இருக்கணும் கண்டிப்பாக, கேத்தோடு வந்து கண்டிப்பாக மைனஸ் இருக்கணும், மைனஸ் பார்ட் இருக்கணும், அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு எலக்ட்ரோலைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைட் இஸ் நம்மளோட சொன்ன மாதிரி எலக்ட்ரோலைட் இஸ் சப்ஸ்டன்சஸ் that chemically reacts with the anode and the cathode. Inventions of the battery. யார் வந்து இன்வென்ட் பண்ணால், ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்க்கலாம். On fateful day in 1718, Italian physician, biologist and philosopher Luigi Galvani was dissecting a frog attached to the brace hook. As he touched the frog leg with the iron scalpel, the leg twitched. Galvani theory that the energy came from the leg itself, but his fellow scientist Alessandro Volta believed otherwise. Volta hypothesized that the frog's limbs impulses were actually caused by different metal soaks in a liquid. He repeated the experiment using a cloth soaked in a bream instead of the frog corpse, which resulted in a similar voltage. Volta published his findings in 1791 and later created the first battery, the Volta pile, in 1800. The inventions of the modern battery is often attributed to the Alessandro Volta. It's actually started with surprising accident involving the dissections of the frog. So in the dissection of the frogல தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நம்ம அடுத்த எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ our country faces a shortage of electricity. So the wastage of electricity means using of depriving someone else of electricity. Your electricity bills go up, so we must electricity very carefully and only when it's needed. We must electricity as long as we need in our household activities. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து அங்கே யூஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து எனி டைம் ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா அது வந்து 24 ஹவர்ஸும் ஓடிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த அப்ளைன்ஸும் வந்து வேஸ்ட் ஆகிட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஜாஸ்தியாகும். கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் switches தெரிஞ்சது. ஸோ டேப்பிங் கீ, டாகிள் ஸ்விட்ச், எலிமினேட்டர் ஸ்விட்ச், ப்ளக் கீ, ராக்கர் ஸ்விட்ச், ஸ்லைடு ஸ்விட்ச், இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சர்க்யூட் டயக்ராம், ஒரு டயக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 5-6 சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து சர்க்யூட்ஸ் வந்து வரைய முடியும். ஸோ சிம்பிள்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லைன், அப்புறம் ஒரு பெரிய லைன் பேரலாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம பேட்டரியை வந்து இண்டிகேட் பண்ணுறது. சிம்பிள்ஸில் பார்த்தோன்னா இப்படி ஒரு சிங்கிள் லைன் இருந்தால் அது வந்து ஒயர், ஒரு சிங்கிள் லைன், அதில் ஒரு சர்க்கிள், அப்புறம் க்ராஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிம்பிள். ஒரு லைட் சோர்ஸ் இருந்தது, ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னா அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஓப்பன் அப்படின்னா 2 சர்க்கிள் போட்டு சின்ன லைனை வந்து கனெக்ட் பண்ணாமல் ஓப்பனில் விட்டுருப்பாங்க. க்ளோஸ்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு 2 சர்க்கிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தா எனர்ஜி சோர்ஸ் ஹாஸ் அ பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், ஒயர் கனெக்டட். நம்மளே சொன்ன மாதிரி அந்த ஒரு லைன் இருந்ததுன்னா ஒயர் இருக்குது, யூஸ்வலி இன்சுலேட்டட் வித் ரப்பர் கவரிங்கெல்லாம் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்ப் நமக்கு தெரியும், ஸ்விட்சஸும் தெரியும். அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், இதெல்லாமே பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். அதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் பார்த்தோம்னா ஒன்றா க்ளோஸில் இருக்கணும், இல்லை ஓப்பனில் இருக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட், பல்ப்ஸ் லைட்ஸ் அப். ஸோ எப்போ வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவில் வந்துட்டு க்ளோஸில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் க்ளோஸில் இருந்ததுன்னா அந்த பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் நான் சொன்ன மாதிரி அந்த சர்க்கியூட்ஸில் ஓப்பன் சிம்பிள் காட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல்ப் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகாது அப்படி இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரா a realistic diagram of the circuit. The electrical appliances used as a home have even more difficulty circuits. Can you draw realistic diagrams of such நம்மளே சொன்ன மாதிரி
டயக்ராம்ஸ் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம பேட்டரிக்கும், இந்த ஏ அப்படிங்கிறது அம்மீட்டர், கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ராப் அந்த மாதிரி. ஸோ இதுவும் ஸ்விட்சஸ் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு நமக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்க்ராஸ் முன்னாடி பேஜ்லேயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தான் வந்து பல்ப் க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸை வந்து வரைய முடியும். ஆல் மசில்ஸ் ஆஃப் அவர் பாடி மூவ்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேட்டட் நேச்சுரலி இன் அவர் பாடி. ஸோ நம்ம பாடி கூட ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலிமா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன டூயினோ கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பண்ணுறது கூட நம்ம வீட்டில் கரண்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் சர்க்யூட் கனெக்டிவிட்டியில் மூலிமா தான் இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சீரிஸ் சர்க்யூட் அந்த பேரலல் சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம வந்து சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். So 2 kinds of circuits can be made with the 2 bulbs and the cells. In this experiment we shall make one of them and study it. Look at the circuit with the 2 bulbs and cell and a switch given here. So நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்த பேட்ரி, ஸோ இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் க்ராஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா பல்பு. It's a clear from the circuit diagram the 2 bulbs connected one after the other. ஸோ இந்த மாதிரி பல்பை வந்து சீரீஸ் சர்க்யூட் அப்படின்னா ஒன்று தாண்டி தான் இன்னொன்று போகும். இட் இஸ் அ சீரியஸ் சர்க்யூட். பட் பேரலல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியிலிருந்து கனெக்ஷன் வருது. ஸோ கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து வருதுன்னு பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த பேட்டரியிலேருந்து வருது, பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் வருது. ஸோ ஒரு பல்பை தாண்டி தான் இன்னொரு பல்புக்கு போகும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் சீரியஸ் சர்க்யூட். ஆனால் அடுத்து பார்த்தோம்னா இந்த பேரலல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டரி ஆனால் கனெக்டட் டு த வேரியஸ் பல்ப். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் சர்க்யூட் யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா இது மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பேட்ரி நம்மளோட இப்போ நமக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வருது. ஸோ நம்ம வீட்டில் இப்போ என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணால் பேரலல் சர்க்யூட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போ வீட்டில் ஒரு ரூமில் ஒரு பல்பு ஃப்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல அந்த பல்ப் வந்து அதுவும் ஃப்யூஸ் ஆகும்னு இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் அ பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட் இந்த சீரிஸ் சர்க்யூட் பண்ணும்போது ஒரு பல்ப் ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா பல்பும் வந்து ஃப்யூஸ் ஆகிடும். பட் இந்த பேரலல் சர்க்யூட்டில் வரும்போது ஒரு பல்ப் ஃப்யூஸ் ஆனால் கூட இன்னொரு பல்பில் வந்து ஃப்யூஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து தனித்தனியாக வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்லேயுமே வந்து பேரலல் சர்க்யூட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Now make the circuits by joining the 2 bulbs and a cell. Do both the bulbs light up? Do both glows equally bright? So sometimes glow appear to be similar, can be differ from each other. So similar looking bulb do always glow equally bright when connected in a series. So the circuit can be broken into several places. நம்முடைய சொன்ன மாதிரி இதுதான். So the way in which the bulb have been connected in the circuit is called series connection. So series connection கான கரெக்டான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The way in which bulbs have been connected in series circuit. So series லைனாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது series circuit. 1 by 1 இதை தாண்டி அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரே இது ஒரு சோர்ஸ்லேருந்து வேரியஸ் டைப் ஆஃப் சர்க்யூட்டில் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பேரலல் சர்க்யூட். ஸோ 2 bulbs in the circuit are said to be connected in the parallel, and such circuit also called by the parallel circuits. Similarity differences between the series and the parallel. So சொன்ன மாதிரி single loop connection connected by branches, bulbs dimmer, bulb brighter, bulb share power, bulb for each bulb fully powered, all the bulbs go out if one goes out, all bulbs stay till if one goes out. நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒன்று ஃபியூஸ் ஆச்சுன்னா எல்லாமே ஃபியூஸ் ஆகிடும் சீரிஸ் கனெக்ஷன்ஸில். பட் பேரலல் கனெக்ஷன்ஸில் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சயின்ஸ் டு மைண்ட் ட்ரிக்கிங். இது நமக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். யூ மைட் ஹாவ் அப்சர்வ் த ஸ்பார்க்கிள் இன் த எலக்ட்ரிக் போல்
located nearby your house. Do you know the cause electric spark? This is due to the short circuiting of the electricity along its path. A short circuit is simply a low resistance connection between the two conductors supplying electric power to the any circuit. So ஒரு ஷார்ட் சர்க்கியூட் என்னன்னு பார்த்தோன்னா அந்த இதில் வந்து கம்மியான ரெசிஸ்டிங் கனெக்ஷன் இருக்கும். ரெண்டு கண்டக்டர்ஸ்க்கு நடுவில் ரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்க் வெல்டிங் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஹீட்டிங் டியூ டு த ஷார்ட் சர்க்கியூட். கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னா கண்டக்டர் இன்சுலேட்டர் நமக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு டெஃபினிஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பொருள் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ கண்டக்டர். ஒரு மெட்டீரியல்னால எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் அ இன்சுலேட்டர். ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ கண்டக்டர் இன்சுலேட்டர்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஓப்பன் க்ளோஸ்டு சர்க்கியூட், சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் சர்க்கியூட்டு, வாட்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கன்வென்ஷனல் கரண்ட் சொன்னேன். ஸோ இதை வந்து சின்ன ஒரு சம்மரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தா கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கண்டக்டர்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் whose atoms have electrons are loosely bounded and free to move through the materials. A material that is a good conductors give very little resistance to the flow of the charge on the applications of the external voltage. This flow of a charge is what constitutes electric current. A good conductor has a high electrical conductivity in the above activity. ஸோ இந்த கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே உள்ள அந்த கண்டக்டர்ஸ்க்குள்ள ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீலி பவுண்டாக இருக்கும். ஸோ மூவ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான அந்த தன்மை இருக்கும். ஸோ இட் இஸ் அ கண்டக்டர். ஆனால் இன்சுலேட்டரில் பார்த்தோம்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி வந்து பவுண்டட் ஆகிருக்காது. எல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கா ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது புவர் கண்டக்டிவ் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ those materials which do not have enough free electrons are not putting at conducting electricity, or we can say that they would be a poor conductors of electricity and they call the insulators. ஸோ இந்த மாதிரி அதோட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ இட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ இன்சுலேட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் அ கண்டக்டரா இன்சுலேட்டரா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெட்டீரியல் யூஸ்ட் இன் அ சிம் கார்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏடிஎம் கார்ட்ஸ். டு யூ நோ by which material I made up of? ஸோ சிம் கார்டு வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the chip which are used in SIM cards, computers and ATM cards are made up of a semiconductor, namely silicon and the germanium, because of the electrical conductivity lies between conductor and the insulator. ஸோ இந்த சிலிக்கான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் எலக்ட்ரிக்கலில் வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இப்போ ஏடிஎம் மிஷினில் உள்ளே விடுறோம், ஆட்டோமேட்டிக் மிஷின் உள்ளே விடுறோம் அப்படின்னா அந்த சிப்பில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும்தான், அந்த கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து செமிகண்டக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சிலிக்கான். ஸோ இதில் தான் வந்து இந்த ஏடிஎம் கார்டில், சிம் கார்டிலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டரை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சுலேட்டர் gives a lot of resistance to the flow of charges during the drift of the electrons in object when external voltage is applied. Collision occurs between the free electrons. The atoms of metals also affect the movement of the charges. ஸோ இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் நடக்கிற கொலிஷன்ஸு, ஆட்டம் நடுவில் இருக்கிற அந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. These collisions means by the act scattered. It's a combination of number of free electrons and how much they are scattered that affects how well the metal conduct electricity. The rubber eraser does not allow the electrical current to pass through, so rubber is a non-conductor of the electricity. So அந்த உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் தான் இட்ஸ் பிளே a major role in the electricity, conducting of the electricityன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன மோட்டரோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. Wire made up of copper and electrical conductor have a very low resistance.
copper wire are used to carry current in a household. These wires are turned enclosed in electrical insulators or material of a high electrical resistance. These materials are usually made up of flexible plastics. ஸோ இந்த ஒயர்ஸ் நம்ம வீட்டில் இருக்க ஒயர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சுலேட்டர், ஷாக் அடிக்காது. ஸோ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், இட்ஸ் கண்டக்டிங் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால தான் நம்ம வெளியே வச்சுருந்தா என்ன ஆகும், ஸோ எர்த்தடிக்கும், ஷாக் அடிக்கும், இட் மே பி அஃபெக்ட் இன் தி பர்சன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த பிளாஸ்டிக்கால் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த பிளாஸ்டிக் நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். எலக்ட்ரிக்கல் கரண்ட்னால என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஹீட்டிங் எஃபெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட். ஸோ இந்த 3 எஃபெக்ட் தான் வந்து நடக்கும். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸோ when electrical current passes through the wire, the electrical energy is converted into a heat. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் குக்கர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து ஒயர் மூலியமாக பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஹீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இன் ஹீட்டிங் அப்ளைன்சஸ் the heating element is made up of metal with a melting point. An example of such a metal is a nichrome. The heating effect of electric current has many practical applications. The electric bulb, geyser, iron box, immersible water heater are based on this effect. These appliances having heating coils of a high resistance. Generation of heat due to electrical current is known as the heating effect of the electricity. So அந்த ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு நேம் தான்